पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கீதையோட தாத்பரிய நிர்ணயம் பார்த்துட்டு இருக்கோம். 6 சாப்டருக்கு பிரதம ஷட்கம்னு பேர் வச்சிருக்கோம். இந்த பிரதம ஷட்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தவ்ய மோக நிவர்த்தி. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஜீவன் மோட்ச மார்க்கத்துல போறக்கூடிய ஜீவன் என்ன பண்ணணும், அதுல எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மோகம் இருக்கு. அந்த மோகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த முதல் 6 அத்தியாயம். இதுல நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதையோட முதல் அவதாரிகா பாஷ்யம், 2 பாஷ்யம் இருக்கு. முதல் வந்து பாத்தீங்கன்னா மொத்த கீதைக்கும் ஒன்று சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2வது சாப்டர்ல வந்து 10வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு பாஷ்யத்தை சங்கரர் பண்றார். மொத்த கீதையும் படிக்கும் போது நேத்தே நம்ம பார்த்தாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கீதா சாஸ்திரத்தோட பரம பிரயோஜனம் இது அப்படின்னு நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த கீதா படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, பரம ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோக்ஷம். மோக்ஷத்துக்கு இன்னொரு பேரு பரமஸ்ரேயஸ் அப்படின்னு பேர், பரம் ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அங்கேயே சொல்லியிருந்தார், நேற்று பாடத்துல பார்த்தோம்னா தெரியும். சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஞான நிஷ்டாத் பவதி. அது எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஆத்ம ஞானத்தோட நிஷ்டையினால. அதுதான் நம்ம 6வது சாப்டர்ல லாஸ்டா நம்ம பார்த்துருவோம். ஆத்ம ஞான நிஷ்டைன்றதுக்கு அர்த்தமே ஆத்மானுபவம், சுவானுபவம் அப்படின்னு பேர். அப்ப அந்த சுவானுபவத்தை அடையிறதுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் ரொம்ப அவசியம். சர்வ கர்ம சந்நியாசம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையலாமான்னா பரோட்ச ஞானத்தை அடையலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதுவே போதுமானது இல்லை மோட்சத்துக்கு. அப்ப ஞான நிஷ்டை அப்படின்றத அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நிதித்தியாசனத்துல ஆத்மானுபூதி பண்ணதா வேணும். அப்ப இந்த நிதித்தியாசனத்துக்கு போகணும் அப்படின்னா 6வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு ஆச்சாரியர், நிறைய ஹேத்து சொல்லியிருந்தார். அனிகேத ஸ்திரமதிகி, சர்வ கர்ம சங்கல்ப பரித்தியாகி, இது மாதிரி நிறைய சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா, இது மாதிரி நிறைய சப்தங்கள் 6வது அத்தியாயத்துல சொல்லிருந்துச்சு. கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய சமாதி அபியாசத்தை பண்ணி அனுபவம் பண்ண முடியாது. அப்போ கிரகஸ்தாசிரமம் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கான ஆசிரமம் இல்லை, தெளிவா புரிஞ்சுக்கணும். கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வானப்பிரஸ்தத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஞானத்தை சம்பாதிச்சுக்கலாம். அப்ப சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், கொட்டேஷன்லாம் நிறைய அனுகீதால இருந்து கொடுத்துருங்க. எவன் வந்து பாத்தீங்கன்னா தர்மி அதர்மி, எவன் வந்து பாத்தீங்கன்னா தர்மியும் இல்லாம அதர்மியும் இல்லாம புண்ணியாத்மாவும் இல்லாம பாப்பாத்மாவும் இல்லாம இருக்கிறது ஒரே வாசுதேவன் மட்டும்தான், பரபிரம்மஸ்வரூபம் மட்டும்தான் இருக்கு, அதுதான் எல்லாம் அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணிட்டு ஏகாசனே லீனக, அந்த ஒரே தத்துவத்துல லயத்தை அடைகிறானோ, அகமகமகம்னு அதுலயே லயத்தை அடைகிறானோ, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைகிறதுக்கான மார்க்கம்னு சொல்லியாச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 18th சாப்டர்ல சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜன்னு இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. சந்நியாசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஞானத்தோட லட்சணம் எது அப்படின்னா சந்நியாசம். ஞானஸ்ய லட்சணம் சந்நியாசம். ஒருத்தருக்கு ஞானம் பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிப்பார். அப்ப பண்ணிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் மோகம் போகலைன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணுத்துல மோகம் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. மோகத்தோட இது வந்து பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும், இவ்வளவுதான். அப்போ ஒருத்தருக்கு விரக்த தன்மை வந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்பிதம் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிக்கிட்டு ஞான நிஷ்டைக்கு போவார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நியமம் சொல்லப்பட்டிருக்கு. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார், கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியா லாஸ்ட் பேராகிராஃப்ல நேற்று பார்த்ததுல சொல்லியிருந்தார். வைதிக கர்மங்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பிரயோஜனம் என்ன சுவாமி அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாமே அபியுதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அபியுதயம்னா மேன்மை, நம்ம இந்த லெவல்ல இருந்து பரலோகங்களை பிராப்தி பண்றதுக்கு மட்டும்தான் இந்த கர்மங்கள் எல்லாமே யூஸ் ஆகும், வைதிக கர்மங்கள் எல்லாம். அதே வைதிக கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிஷ்காமியமா பண்றார் அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த கரண சுத்தியை கொடுக்கும்.
அந்த அந்தக்கரண சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையறதுக்கு யோக்கியத்தை உண்டு பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க. அந்தக்கரண சுத்தி எதுக்கு யூஸ் ஆகுது? ஞான நிஷ்டைக்கு. ஞானத்துக்கு அப்படின்னா ஞானத்துக்குள்ள அந்தக்கரண சுத்தி எல்லாம் தேவையில்லை. ரொம்ப கொஞ்சமா இருந்தா போதும். இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் 100% சுத்தியா இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 50% சுத்தியா இருக்கு. ஆனா 50% சுத்தியா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு. பப்ளிக்கை காட்டிலும் நமக்கு கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது போதுமானது இல்லை. ஞானத்தை அடையிறதுக்கு போதுமானது. ஆனா ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% பரிபூர்ணமான என்ன சொல்றோம்? கர்மயோகத்தை பண்ணி சமத்துவம் யோக உச்சியத்தை, சமத்துவத்தை வந்து அடைஞ்சிருந்தாதான் கர்மயோகத்தினால ஒருத்தருக்கு வந்து பாஸே கிடைக்கும் நிதித்தியாசனத்தை பண்றது. இல்ல அப்படின்னா நிதித்தியாசனம் போக முடியாது, சப்தங்களை உருட்டிக்கிட்டே இருக்கலாம், இவ்வளவுதான் நடக்கும். அப்ப நிஷ்காமிய கர்மத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா, வெறும் கர்மத்தை சகாமமா பண்றோம்னா பரலோக பிராப்தி, அபியுதயம்னு சொல்றது. அதே நிஷ்காமிய கர்ம யோகத்தை பண்றோம்னா அந்த கர்ண சுத்தி, அந்த அந்த கர்ண சுத்தி தான் ஞான நிஷ்டைக்கான யோக்கியத்தையை கொடுக்குது. ஞான நிஷ்டைக்கான யோக்கியத்தையை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்குது, அகம் பிரம்மாஸ்மின்னு அனுபூதியையும் கொடுக்குது. அப்ப அதனால வந்து பூர்வ பாகமும் கூட வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல எப்பவுமே வேதத்தோட கர்ம காண்டத்தை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? கண்டனம் பண்ண மாட்டோம். நான் அதை அப்ளை பண்ற விதத்துலதான் சாஸ்திரம் என்ன பண்ணுது? சங்கரர் கண்டனம் பண்றார். நிறைய வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து பூர்வ மீமாம்சகர்களை, வேதத்தோட பூர்வ பாகத்துல இருக்கிற கர்மகாண்டிகளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றார். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேத கர்மங்களையா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத கர்மங்கள் எல்லாமே நீங்க நிஷ்காமியமா பண்ணீங்கன்னா அவ்வளோ அற்புதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தசுத்தியை கொடுக்கும் அப்படின்றது தாத்பரியம். அதை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்துருங்க. என்னன்னு கேட்டா பிரவருத்தி நிவர்த்தி ரெண்டு மார்க்கம் தான் வேதம் சொல்லுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமம், 2 ஆசிரமம் பிரவருத்தி தர்மம். அங்க நல்ல சௌக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பணத்தை சம்பாதிக்கலாம், நல்லா சௌக்கியமா இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தமும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நாங்க பிரவருத்தியில தான் இருக்கு, ஆனா சந்திஸ்தானம்னு சொல்றோம். அது வந்து சந்நியாசத்தை நிவர்த்திக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது. அதுக்கப்புறம் சந்நியாச ஆசிரமம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிவர்த்தி தர்மம் பேரு, ஞானத்தை வைராக்கியத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய. அப்ப இந்த உலகத்துல 2 மார்க்கம், பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்னு நிவர்த்தி மார்க்கம். இந்த 2 தான் இருக்கிறது. இந்த நிவர்த்தி மார்க்கத்தினால மட்டும்தான், வைராக்கியத்தினாலையும் ஞானத்தினாலையும் மட்டும்தான் இந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தோட நிச்சயம். இதை சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? 2வது சாப்டருக்கு மேல, 2வது சாப்டர்ல 10வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு பெரிய பாஷ்யம் பண்றார். உபக்கிரம பாஷ்யம், சித்தாந்த பாஷ்யம் அப்படின்னு பேர். அது பேர் உபக்கிரம பாஷ்யம், சித்தாந்த பாஷ்யம் அப்படின்னு பேர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து 2nd சாப்டர் அனுப்பியிருக்கேன். அதுல ரொம்ப டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா நேற்றே நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு, 2வது சாப்டர் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? முதல்ல ஃபர்ஸ்ட் பேஜ் யாராவது வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கீதா பிரஸ் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஷ்யம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஆச்சாரியர் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சார துக்கத்துக்கு எது காரணம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் தெளிவுபடுத்திடுறார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களுக்கும் காரணம் எது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், என்னன்னா அட்டாச்மெண்ட். இதுதான் சொல்றார். அதுக்கு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், அகமேஷாம் மமயேதி இது பிராந்தி தரிசன நிமித்த. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைங்களுக்கு அப்பா, என்னோட மனைவிக்கு கணவன், என்னோட அப்பா அம்மாவுக்கு புள்ள, இவர்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கேன். அதே மாதிரி என்னுடையவர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் என்னுடையவர்கள், நான் அவர்களுடையவன் அப்படின்னு ஒரு நல்ல பாண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, எமோஷனல் பாண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. அது குரங்கு கூட இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிக்கும் இருக்கே, இதுக்கு பேர் என்ன பேருனா பிராந்தி பிரத்யம் அப்படின்னு பேர். பிராந்தி பிரத்யம் என்னது? பொய்யறிவு. பொய்யறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா விபரிய ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொய்யறிவு.
அந்த பொய்யறிவை முன்னிட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்நேகம் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ஸ்நேகமானது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் டிராவல் பண்ணும்போது அந்த ஸ்நேகம் வந்துடும். அந்த ஸ்நேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து விச்சேத நிமித்தம், அதை வந்து அந்த ஸ்நேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ கட் ஆயிடுமோ, நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சிருவாங்களோ, இல்ல வந்து அவங்கள விட்டு நாம் பிரிஞ்சிருவனோ, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சோக மோகத்துக்கான காரணம். அப்ப சோக மோகத்துக்கு மெயின் காரணம் என்னது? நான் போயிடுவேன், இல்ல அப்படின்னா என்னை விட்டு அவங்க போயிடுவாங்க, ஐயோ முடியுமே முடியாது இது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா. ஆனா அதானே நடக்குது, ஆதி காலத்துல இருந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகமும் சோகமும் போகவே இல்லை. எப்பவுமே நானும் இருப்பேன், எப்பவுமே வந்து இங்க இருக்கவங்க எல்லாரும் இருப்பாங்க, நம்ம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் மோகம். நமக்கு தெரியவே தெரியல, எல்லாம் போயிடும் ஒரு நாள், அது தெரிய மாட்டேங்குது. அப்ப உண்மைக்கு மாறா உண்மை அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உண்மை அறிவு யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த தேகத்துல தக்க வச்சுக்கலாம், எல்லா தேகமும் இருக்கும், என்னுடைய தேகமும் இருக்கும், நான் சௌக்கியமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது டைம் பீயிங் வேணா இருக்கலாம் முடிய, அது நித்தியம் இல்லை. அப்போ யதார்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் பொய்யறிவு, மித்தியா ஞானம். அதுக்கு பேர் பிராந்தி தரிசனம் அப்படின்னு பேர். பிராந்தி பிரத்யம் சொல்றார், அறிவு பொய்யறிவு. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா என்னது, சோக மோகத்துக்கு காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, சோக மோகத்துக்கு காரணம் அகமேஷாம் மம ஏதே, நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்ற பொய்யறிவு தான். அதனால என்ன நடக்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடக்கும்? ஸ்வதர்ம பரித்யாக பரதர்ம அனுஷ்டான. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கிளியரா சொல்றார், சோகமோகாபியாம் ஹி அவிபூத விவேக விஜானஹா. சோகமோகம் வந்த மாத்திரத்துல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோகமோகம் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா நம்ம வந்துடணும். என்னன்னா, நம்மளுடைய விவேக ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விவேக ஞானம் மறைக்கப்படும். சோகத்தினாலையும் மோகத்தினாலையும் நம்ம விவேக ஞானம் மூடி மறைக்கப்படும். அபிபூத விவேக விஜானம். அது நடந்த மாத்திரத்துல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்வதர்ம பரித்யாக, தன்னுடைய டியூட்டியை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்ற ஒரு காரியத்துல ஈடுபடுறோம். இவன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் என்ன ஆனா, யுத்த பூமியில உட்கார்ந்துருக்கான், நின்றுகிட்டு இருக்கான், வார் பண்ணணும், யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாத்தா, சித்தப்பா, எல்லா பெரியப்பா, எல்லா கசின் பிரதர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருபா உண்டாகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோக மோகம். ஐயோ இவங்களை கொன்றுவோமோ, இல்ல நம்ம செத்து போயிருவோமோ இவங்களை விட்டுட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு மோகம் வருது. மோகம் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இவனுக்கு அஜ்ஞானம், மோகம்னா அஜ்ஞானம், அது தன்னுடைய விவேக அறிவை மறைச்சிருது. தான் டியூட்டி என்ன அப்படின்னு தெரியாம என்ன பண்றான், மோகத்தினால் நான் பிச்சை எடுத்து தெரியறது கூட பெஸ்ட் அப்படின்னு நான் சன்னியாசியா போயிடுறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கர்மங்கள்ல நமக்குன்னு ஒரு டியூட்டிஸ் இருக்கு. அந்த டியூட்டியில இருந்து நம்ம என்ன பண்றோம், மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா விலகி போறோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வானப்பிரஸ்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்ற காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா மோகம், 100% மோகம். சுவாமி என் பேர குழந்தைங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு தயார்படுத்தி அனுப்பணும், உங்களுக்கு தான் வேலையா? அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன, மோகம், வேற எதுவும் இல்லை. உங்களோட வேலை என்னது? காலையில எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா சிவசிவான்னு ஒரு பூஜையை பண்ணிட்டு ஒரு வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டு பேசாம ஜபத்தை பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்த ஆசிரமத்தோடது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட், தன்னுடைய கர்த்தவியத்தை விட்டது. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஏதோ ஒரு மோகத்தினால என்ன பண்றோம், பரதர்மத்துல ஈடுபடுறோம். சரி சுவாமி, கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, பரதர்மத்துல எல்லாம் ஈடுபடல, ஸ்வதர்மத்துல ஈடுபடுறாங்க. அப்படி பண்ணாலும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஸ்வதர்மே பிரவருத்தானாமபி, ஸ்வதர்மத்துல பிரவருத்தி பண்ணாலும் கூட தேஷாம் வாங்மன காயாதி நாம் பிரவருத்தி பலாபிசந்தி பூர்விகா ஏவ சாகங்காராச்ச பவதி. இல்ல சுவாமி, அவங்கவுங்க கர்மத்தை கொஞ்சம் பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி, பரதர்மத்தை மிஸ் பண்ணாம பண்றாங்க. ஆனாலும் கூட அவங்களும் கூட எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயம், வாக்கு, மனசு, இந்த 3 கர்மம் பண்றாங்க. அந்த கர்மம் எல்லாமே எப்படி இருக்குன்னா பலனை உத்தேசம் பண்ணியே இருக்கு.
பலனை உத்தேசம் பண்ணி என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு சுதர்மத்தை பண்றாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், எல்லாத்துட்டையும் அந்த அகங்காரம் இருக்கு. நான் கர்த்தா, நான் போக்தா, இந்த கர்மத்தை நான் செய்கிறேன், இதோட பலனை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் சுதர்மத்துல ஈடுபடுறவங்களும் கூட செய்கிறார்கள். அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றாங்க. சில பேர் சுதர்மத்தை பண்ணாலும் கூட அதுல பலனோட ஆசை இருக்கு, அகங்காரம் இருக்கு. இதனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ரொம்ப சொல்றாரு என்னன்னா, இதனால தர்ம அதர்ம உபச்சயாத், இதனால நம்ம என்ன பண்றோம், தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம் இந்த கர்மத்தை தொடர்ந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். உபச்சயம்னா ரொம்ப சேர்ந்துக்கிட்டே போகுது. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புண்ணியமும் பாப்பமும், புண்ணியமும் பண்றோம்ல, நிறைய புண்ணியம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பாப்பமும் பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அப்போ புண்ணியம் பாப்பம் எல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் போய் பார்க்கறேன். ஒரு அம்மா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போயிருக்கேன். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெஜிஸ்ட்ராரா இருந்த ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் மட்டும். 1.5 லட்சம் ரூபாய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் தான் வந்துட்டு ஒரு சைன் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம். அவங்க வந்து போற கார் செலவு அதெல்லாம் தனி. ஒரு சைன், ஒரு அம்மா வந்து எந்திரிக்க முடியாம இருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்றதுக்கு ரிஜிஸ்டர் வந்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு செப்பரேட்டா 10,000 ரூபாய். நான் அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு சம்பாதிப்பாங்க, எங்க பணம்லாம் எங்க இருக்கும்? சாமி ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடையில கொடுத்துருவாங்க, இந்த அம்மாட்ட எதுவும் வராது. சாயந்தரம் போகும்போது அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணுவான், இந்த அம்மாட்ட கொடுப்பான். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு சுமாரா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரும் சாமி. இப்போ ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன சார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாம் அதர்மத்துல வர்றது. எவ்வளவு பாப்போம். யாராவது கொடுக்குறவங்க சந்தோஷமா கொடுப்பான், எல்லாம் சாபம் கொடுத்துதான் கொடுத்துட்டு இருப்பான். சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? இது மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா, தாசில்தார் ஆஃபீஸ் போனீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அதர்மம் அதர்மம் அதர்மம். தன்னுடைய இதுக்கு சம்பளத்துக்கு அதிகமாக தான் எல்லா இடத்துலையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போயிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லாக அது வந்து லீகல் ஆக்கியாச்சு. அப்போ லீகலாக போகும்போது தர்மம் அதர்மம் எல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல காரியமும் பண்ணுவாங்க. ஆனால் அதர்மத்தில் சம்பாதிச்ச நல்ல காரியம், நிறைய நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கு. பூஜைகள் இதெல்லாம் கோயிலில் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்கம் இருக்கிற அந்த பணம் எப்படிப்பட்டதா இருக்கும், இன்னொருத்தரை வருத்தி இன்னொருத்தரோட சாபத்தை வாங்கி தப்பான வழியில சம்பாதிச்சதா இருக்கும். அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்டு பண்றாங்க. ஏன் சுவாமி அப்படின்னா, தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெக்லஸ் எல்லாம் போடணும், வைர வைடூரியங்கள்லாம் போடணும், பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா KTM பைக் வாங்கி ஓட்டணும், போய் எங்கேயா போய் முட்டிக்கணும், பையன் நினைச்சதெல்லாம் பண்ணணும். அவன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வருமானத்துக்கு என்ன உண்டோ அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஆடம்பரங்களை குழந்தைங்க அனுபவிக்கணும். என்னோட சந்ததி ரொம்ப நல்லா இருக்கணும், 7 சந்ததிக்கும் சேர்த்து நாம் என்ன பண்ணணும், இனி வரக்கூடிய 7 தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பண்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோகம். அந்த மோகத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நிறைய அதர்மம். குழந்தைங்க நல்லா இருக்கணும், பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகத்தினாலதான் எல்லா தவறுகளுக்கும் காரணமா இருக்கிறது. அதனால எல்லாம் புண்ணிய பாப்பத்தை நிறைய கலெக்ட் பண்றாங்க. இது ஒரு குரூப். இது பரதர்மத்தோட. சுதர்மத்தை பண்றவங்கள்ட்ட என்ன இருக்கு, ரொம்ப நல்லவங்க உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நல்ல பவித்திரமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, சுத்தமான ஆட்கள். ஆனாலும் அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தாம் பண்ற கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு. பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள், ஹோமங்கள் எல்லாம் பண்றாங்க, தானங்கள் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்குது. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, திரும்பவும் அதே தான். குழந்தைங்க நல்லா இருக்கணும், பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும், என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும். நீங்க கோயில்ல போய் அந்த சங்கல்பம் பண்றதெல்லாம் பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் இருந்து என்னெல்லாம் சங்கல்பம் நடக்குதுன்னு பாருங்க. நல்லவங்க தான், நல்லவங்களா இருந்தாலும் கூட அது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம். அந்த சங்கல்பத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாய், எல்லாம் சௌக்கியமா க்ஷேமமா வீட்டுல இருக்கவங்களா இருக்கணும் அப்படின்னு திரும்ப 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 நம்ம என்ன பண்றோம், சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமும் பாப்பமும் எல்லாரும் அதிகமா சேர்த்துக்கிட்டே போறோம். அந்த புண்ணிய பாப்பத்தோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்றார், இஷ்ட அனிஷ்ட ஜென்ம, இஷ்ட ஜென்மம் அனிஷ்ட ஜென்மம்.
இஷ்ட ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த புண்ணியத்தினால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மேலான பிறவிகள் கிடைக்கும், பரலோக பிறவிகள் கிடைக்கும், பரலோக ஜென்மங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே தான் நம்ம ரிட்டர்ன் வரணும். அதே மாதிரி அனிஷ்ட ஜென்மங்கள் எது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசகிருத்தா விருத்தாணி அப்படின்னு ஒரு ஜென்மங்கள் இருக்கு. திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து எறும்பு கரப்பாம்பூச்சி பள்ளி திரும்ப செடி கொடி திரும்ப அதுக்குள்ளாரையே கோடிக்கணக்கான ஜென்மங்கள் சுத்திக்கிட்டு இருக்கிற கீழான பிறவிகள். ஒன்ஸ் கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப மேலே ஏறுறது ரொம்ப அரிதானது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. திரும்ப 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 சின்ன சின்ன அல்பமான ஜீவராசிகள், அல்பமான அவங்களோட காலம் வந்து ரொம்ப சின்னது. அது என்ன ஆகும், அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. திரும்ப வந்து மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சுவாமி அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய அனிஷ்ட ஜென்மங்கள் கோடிக்கணக்கான நரக்க யோனிகளை எடுக்கிறான். இந்த ரெண்டுத்தையும் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி ஜென்மம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யோக சூத்திரத்துல படிச்சிருக்கோம்ல, ஜாத்தியாயுர் போகாக, நம்ம பண்ண புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மங்கள் ஆனது கிடைக்குது. அப்ப ஜென்மத்தை அடைஞ்ச பிறகு சுகதுக்க சம்பிராப்தி லட்சண, சுகதுக்கத்தை அடையக்கூடிய லட்சணத்தை உடையதுதான் ஜென்மம். அந்த ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 எடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த எடுத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா சம்சாரம்னு பேரு. சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, 84 லட்சம் யோனி சுத்தி 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 பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சம்சாரக அனுப்பரதோ பவதி. ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றார், அனுப்பரதோ பவத்தினா அது வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு இல்லாம ரெஸ்ட் இல்லாம சதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மங்கள் சம்பவிச்சுக்கிட்டே இருக்க, எங்கேயும் கேப்பே இல்லை சாமி. நமக்கு வந்து இந்த தேகம் போச்சு அடுத்த தேகம், அடுத்த தேகம் போச்சு அடுத்த தேகம், போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இத்தியதக சம்சார பீஜபூதம் இது எல்லாம். அப்போ சம்சாரம்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஜம் எதுப்பான்னு யாராவது கேட்டாங்கன்னா சோக மோகம். இவ்வளவுதான். எந்த கர்மா பண்றதுக்கு பின்னாடியும் நம்ம மோகத்தினால சோகத்தினால மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கர்மத்தை பண்றோம். கர்மத்தை பண்ணி அதோட பலனா இருக்கிற ஜென்மத்தை எடுக்கிறோம், ஜென்மத்துல சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம். இதான் ரொம்ப சிம்பிளானது. அப்போ இதுக்காக என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ற. தயோகோ சர்வ கர்ம சந்நியாச பூர்வகா. இந்த சோக மோகம் போகணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேதாந்தத்தை கேட்கணும். வேதாந்தத்தை கேட்கணும், யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா ஜீவனும் சும்மா பொய். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவோ பிரம்மைவனாபரா, ஜீவன் வந்து பிரம்மம் தான். அப்ப வந்து பிரம்மம்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம், வெறும் சச்சிதானந்தம் தான். அப்ப இந்த வேஷம் மேல போட்டுக்கிறது எல்லாம் உபாதி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால வருது போகுது. உள்ள இருக்கிற நான் வேற, இது வேற, இது நான் இல்லை. அதே மாதிரி என் பிள்ளையும் என் வந்து பாத்தீங்கன்னா என் சுத்தி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பேர குழந்தைங்களா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் தான், இருக்கிறது ஒரே சைத்தன்யம் தான். அந்த ஒரே சைத்தன்யத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஒரே ஆளுக்கு அநேக வேஷங்கள் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், தனித்தனியா பார்க்கணும். எல்லாத்தையும் பிரம்மம்னு பார்க்காம நானும் சரீரம் இல்லை, எதிர்க்க இருக்கவங்களும் யாரும் சரீரம் இல்லை. ஆனா நமக்கு அது தெரியாததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா மோகம் உண்டாயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு குருநாதர்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 இந்த சரீரம் இல்லை, இந்த சரீரம் நான் இல்லை, சரீரம் வந்து பாத்தீங்கன்னா வேஷம். அதே மாதிரி எல்லாத்தோட சரீரமும் வேஷம், இந்த மொத்த உலகத்துல இருக்க நாம ரூபங்கள் எல்லாம் வேஷம் அப்படின்னு திரும்ப 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 சிரவணம் பண்ணி அது நல்ல லாஜிக்கை வச்சு யூஸ் பண்ணி நல்ல முறையில எல்லாத்தையும் நிச்சயம் பண்ணிக்கணும். இதெல்லாம் உண்மையிலேயே பொய் தான், எல்லாத்தையும் பொய் தான், வெறும் நான் வெறும் இருப்பா மட்டும் கான்சியஸ்னஸா மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். தன்னை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களும் அதே மாதிரிதான் இருக்காங்கன்னு ஈஸியா தெரியும். இருக்கிறது ஒரே தத்துவம்னு தெரியும். இதை சிரவணத்தினாலேயே மனனத்தினாலேயே நல்லா கொண்டு வந்துடணும். இப்ப நீங்க அந்த ப்ராசஸ்ல தான் இப்ப இருக்கீங்க. இந்த சிரவணம் மனனம் நல்ல தீவிரமாச்சு அப்படின்னா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நல்லா தெளிவு வந்துடும். பிள்ளையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் வாஸ்தவம் இல்லவே இல்லை. நத்துவம் நாகம் நவை ஜெகத். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் இல்லை நானும் இல்லை இந்த ஜெகத்தும் இல்லை. இருக்கிறது எது, ஒரே ஒரு தத்துவம் மட்டும்தான், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியற எல்லாம் எப்படி பொய்யோ அதே மாதிரி பார்க்கிறவன் மட்டும்தான் சத்தியம். ஒரே ஒரு ஆத்மா திரஷ்டா, ஒரே ஒரு ஏக்கோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டாக்கு மேல எல்லாமே கல்பிதமா இருக்கு. அது நல்லது கெட்டதுல இருந்து எல்லாம் கல்பிதம். இதை தெரிஞ்சு நல்லா உங்களுக்கு மனனம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், எது மேலேயும் அட்டாச்மெண்ட் வராது.
ஆமா வரும், போயிடும். இந்த தேகமும் போயிடும், எதிர்க்க இருக்க தேகமும் போயிடும். எல்லாத்தோட தேகமும் ஒரு நாள் இல்லாம போயிடும். இந்த ஜெகத்தே ஒரு நாள் இல்லாம போயிடும். அப்ப இதுல எதுக்கு மோகம், எதுக்காக சோகம்? எது நடந்தாலும் நடக்கட்டுமே, எனக்கு ஆப்ஜெக்ட் தானே இது அப்படின்னு ஒரு தெளிவு வந்துருச்சு அப்படின்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோக மோகம் போச்சு அப்படின்னா அதனால உண்டாகக்கூடிய என்ன பண்ண மாட்டான், கருமத்துல ஆசை வச்சு பண்ற கருமங்கள் நின்று போயிடும். யாருக்காக என்ன கர்மம் பண்றது, நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இதா இருக்கு அப்படின்னா என்ன பண்றது, வெறுமனே டியூட்டியா மட்டும் பண்ணுவான் ஒழிய, ஒரு வேஷத்துக்காக பண்ணுவான், ஒரு டியூட்டி கொடுத்துருக்கு அதை மட்டும் பண்ணுவான் ஒழிய பலன் மேல அவன் ஆசை வைக்க மாட்டான். அப்ப மெதுவா மெதுவா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம். அப்ப ஞானசிய லட்சணம், இப்போ நேற்று பாடத்துல நான் பார்த்திருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானசிய லட்சணம் சந்நியாசம். சந்நியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஞானசிய லட்சணம். ஒருத்தருக்கு சந்நியாசம் எடுக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவா இருக்குன்னு அர்த்தம். சந்நியாசம்ன்றது என்னது, வைராக்கியத்தை குறிக்கிறது. அப்ப வைராக்கியம் இல்லை அப்படின்னா அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பூர்த்தி ஆகலை. இன்னும் வந்து நம்ம தேகமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் என்னையும் தேகமா நினைக்கிறேன், மற்றவங்களையும் தேகமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், அவ்வளோ பூரணமான ஞானம் இல்லை, சிரவண மனனம் பத்தலைன்னு அர்த்தம். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா சிரவணம் மனனம் அதை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞானாத்திச்ச அந்நியதோ நிவர்த்தி. இந்த சம்சாரம் எப்பப்பா சுவாமி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா சர்வகர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மியில நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனோம் அப்படின்னா அந்த அகண்ட அனுபூத்தியினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் என்னாகும், நிவர்த்தியானது உண்டாகும். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த அந்நியத்தோ நிவர்த்தி, வேற என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் யாகம் பண்ணாலும் ஹோமம் பண்ணாலும் எவ்வளவு பெரிய தான தர்மங்கள் பண்ணாலும் கோயில் கட்டினாலும் நடக்கவே நடக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முறையா சிரவணம் மனனம் பண்ணுங்க. சிரவண மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானம் பரிபக்குவமாச்சுன்னா வைராக்கியம் எப்போ வருதோ வைராக்கியத்தினால சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு சதா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலையை எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. இது மட்டும்தான் ஞானத்துக்கு சாதனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியரா ஒரு விஷயத்துக்கு வந்துடுறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞானாத்து நீங்க இருக்கா, இதே வந்து நான் நேத்து பாடத்துல வந்து கொடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேத்து அந்த முதல் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அங்கேயும் ஆச்சாரியர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதா சாஸ்திரஸ்ய சங்கேபத்தோ பிரயோஜனம் பரம் நிஸ்ரேயசம். நேத்து பாடத்திலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க பாஷ்யத்துல லாஸ்ட்ல சொல்லியிருந்தேன். இந்த கீதா சாஸ்திரத்தோட பரம பிரயோஜனம் எது அப்படின்னா மோட்சம், நிஸ்ரேயசம் சொல்றது. அது எப்படி இதாகும் கிடைக்கும் அப்படின்னா சம்சாரத்துக்கு பீஜமா இருக்கிற அஜ்ஞானத்தோடு சேர்ந்து இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறது. அஜ்ஞானத்தோடு சேர்ந்து இங்க வந்து சோக மோகம்னு சொல்லுதே சுவாமி அப்படின்னா அந்த மோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம்னு பேர். அப்ப மோகம் போகணும். மோக நாசம் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மருந்து ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோகம் எப்போ. ஆனா என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா போன சாமி, அங்க போன சாமி, சின்ன மோகம் இல்லைன்னா ஏன் போறீங்க, ஏன் மோகம் இல்லைன்னா எதுக்காக போறீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் நியாயப்படுத்துறீங்க, எனக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கு சாமி, இன்னும் கொஞ்சம் புள்ள மேல பேர குழந்தைங்க மேல கொஞ்சோண்டு இது சொல்லிட்டு போங்களேன். என்ன இப்போ உண்மை சொல்றதுல என்ன தப்பு உங்களுக்கு, எனக்கு இன்னும் அஜ்ஞானம் போகல சாமி, மோகம் போகல சாமி, எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பந்த பாசத்துல நான் இருக்கேன், கிளியரா ஒத்துக்குங்களேன். ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மோகம் இருக்கு அப்படின்றத சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மோகத்தோட காரியம், அஜ்ஞானத்தோட காரியம். அப்ப அதை எடிட் பண்றதுக்கு அதை என்ன பண்ணணும், நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்ற காரியத்தை இது பண்ணணும். ஒருவேளை எனக்கு மோகமே இல்லைன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், அதுக்கான பிரவೃத்தியிலே ஈடுபட மாட்டீங்க. அப்ப மோகம் போகணும். அந்த மோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம்னு பேரு. அந்த அஜ்ஞானத்தோடு சேர்ந்து இந்த சம்சாரம் திரும்ப 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 ஜென்மம் எடுக்கிறமே அது நிவர்த்தி ஆகிறது தான் மோட்சம்னு பேரு. அதுக்கு என்னன்னா போன பாஷ்யத்திலே ஆச்சாரிய சொல்றாரு சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞான நிஷ்டாரூபாத் தர்மாத் பவத். ஆச்சாரிய போன இதுல சொல்லியிருந்தார் சர்வகர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு ஆத்ம ஞான நிஷ்டான்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னாருன்னா ஆத்ம ஞானாத்ன்னு சொல்றாரு. எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் மோட்சமா அப்படின்னா இல்ல, ஞானம் ஞான நிஷ்டைன்னு சொல்லுவோம் கீதையில. இதுதான் முக்கியமானது. வெறும் ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் இல்லை, ஞான நிஷ்டையினால தான் மோட்சம் சம்பவிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு பேக்கேஜ். அப்ப என்னது
வரிசையா வந்துருங்க. சோகமோகம் முதல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சோகமோகம். சோகமோகம்னா எங்க இருந்து உண்டாகுது? பிராந்தி பிரத்யத்துல இருந்து. பிராந்தி பிரத்யம்னா பொய்யறிவு. பொய்யறிவுனானது நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே இது மட்டும் இல்ல, இதுக்குதான் பேரு அகங்காரம் மமக்காரம்னு பேர். இந்த அகங்காரம் மமக்காரம் என்னது? சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க சொத்து சுகத்துல எல்லாம் ஜட வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு அபிமானம் வந்து ஏகப்பட்ட பேர். நீங்க கேஸை பார்த்தீங்க அப்படின்னா சிவில் கேஸ் அவ்வளோ குவிஞ்சு கிடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கேஸ் இருக்கு. அப்பாவுக்கு மேல கேஸ் கொடுத்ததெல்லாம் இருக்கு. நான் இப்போ கூட ஒருத்தரை பார்க்குறேன், எங்க அப்பாவுக்கும் எனக்கு தான் அடித்தடி. அப்பாவுக்கும் பையனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் போயிட்டு இருக்கு சொத்துனால. அப்ப எவ்வளவு மோகம் இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்க. நிறைய கேஸ், நிறைய கொலை கேஸ் வந்து ஏகப்பட்ட மர்டர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சுகத்துக்காக, ரிலேஷன்ஷிப்காக. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த அளவுக்கு மோகம் இருக்கு. சிலது எக்ஸ்ட்ரீம் போகுது, சிலது போகாம சண்டையோட நின்றுட்டு இருக்கு, மனஸ்தாபங்களோட நின்றுட்டு. எல்லாத்துக்கும் காரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகமேஷாம் மமையத்து, இவர்கள் என்னுடையவர்கள், நான் இவர்களுடையவர். இதுதான். இதுல இருந்து சோகமோகம், சோகமோகத்திலிருந்து விவேக விஞ்ஞானம் மறைக்கப்படுது. அபிபூத விவேக விஞ்ஞானம், அந்த விவேக விஞ்ஞானம் விவேக அறிவு மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுதர்ம பரித்தியாகம். என்னோட சுதர்மத்தை நான் விட்டுறேன், எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை விட்டுறோம், பரதர்மத்தை வந்து அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிடும். பரதர்மம்னா என்னது? கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க கிரகஸ்தாசிரமத்தை கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் அப்படித்தானே இருக்கும். யாராவது துணிஞ்சு வந்து வரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இங்க கீழே ஆஞ்சலிக்கா இருக்குங்க, 82 வயசு, 82 வயசு நினைக்கிறேன். ஐயோ என்ன காலையில பாத்தீங்க அப்படின்னா நல்லா விபூதியை வச்சுக்கிட்டு புடவை நல்லா ஒயிட் கலர் சாரியை கட்டிக்கிட்டு ரமணாசிரமத்தை போய் உட்கார்ந்துருது. எந்த ஜென்மத்துல இங்க பாரத தேசத்துல பிறந்துச்சுன்னு தெரியல. ஜெர்மன்ல இருந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம சொல்றோம், இங்க வாங்குற சென்னையில இருந்து யாரையா கூப்பிட்டா வாங்க வந்து திருவண்ணாமலைக்கு வந்துருப்பாங்க. ஐயோ சாமி நான் எப்படி தனியா வர்றது, அது நாடு விட்டு நாடு வந்து பாத்தீங்கன்னா 82 வயசுல இங்க உட்கார்ந்துக்கிட்டு ரமணாசிரமத்தை போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய பெண்கள் இங்க இருக்காங்க. தைரியம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை தியாகம் பண்ணாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையே எதையாவது சால்ஜாப்பு சொல்லிக்கிட்டு மோகத்தினால, பின்னாடி என்ன இருக்கு? மோகம்தான். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பல வேஷங்கள் போடுறோம் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோகமோகம், சோகமோகத்துல இருந்து விவேகம் மறைஞ்சிருது. விவேகம் மறைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை வந்து, பரதர்மம் என்னது? அந்தந்த வயசுல பண்ண வேண்டிய காரியத்தை விட்டுட்டு பழைய இதுலயே ஓடிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றது, அப்படியே சுதர்மத்தை பண்ணாலும் கூட என்னது? அகங்காரத்தோட பலன் மேல ஆசையோட பண்றது. அதனால என்ன கிடைக்கும்? கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பங்கள் அதிகமாயிட்டே போகும். புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும்? ஜென்மத்தை கொடுக்கும். இஷ்ட ஜென்மம், அனிஷ்ட ஜென்மம், பரலோக பிராப்தி இல்லைன்னா கீழான பிராப்தி. ரெண்டுத்துல என்ன கிடைக்கும்? ஜென்மம் எடுத்தாவே சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும். இது ஒரு நாள்ல முடியுமா? முடியாது. அனுபரத்தோ பவதி, தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுதான் சம்சாரம்னு பேர். அப்ப இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி ஆகணும்னு யாராவது யோசிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா போங்க. ஜென்மத்துக்கு காரணம் புண்ணிய பாப கர்மா. புண்ணிய பாப கர்மா, அந்த புண்ணிய பாப கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சர்வ கர்ம சந்நியாசம். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டுட்டான். ஊர்ல இருக்க நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, ஏகப்பட்ட சன்னியாசிகள். இப்போ வந்து ஃபேஷன் ஆகி போச்சு, எல்லாம் சன்னியாசம்ன்றது எஸ்கேபிசம் ஆகி போச்சு. அப்ப சன்னியாசம் எடுத்துட்டாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. என்கிட்ட ஒரு சிஇஓ இருந்தார், ஒரு கம்பெனியோட பெரிய சிஇஓ, என்கிட்ட கிராமர் படிச்சார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும்போது, சாமி நம்மளாம் சன்னியாசம் ஆயிட்டோம், நமக்குலாம் மோட்சம் தான் அப்படின்னு. வேஷம் போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரை மாத்தி வச்சுக்கிட்டு ஆள் மாறிடுவானா? உள்ள இருக்கிறது அப்படியே தானே இருக்கு. நான் பேரை மாத்திக்கிறேன், பழைய பேரை விட்டுட்டு புது பேர் வந்து பரமஹம்சானந்தம் தான் எடுத்து அப்படின்னா ஆள் மாறிடுவாங்க அப்படின்னா ஆள்லாம் மாறாது. வேஷம் மாத்திட்டேன், வேஷம் மாத்தினாலும் உள்ள இருக்கிறது என்னது? அப்படியே தான் இருக்கு. உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மோகம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வகர்ம சந்நியாசம் எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஆச்சரியர்களா பரம்பரையில ரொம்ப கிளியரா சொல்றாங்க. 2 ஸ்டெப் இருக்கு. வைராக்கியம் வந்தவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசம் எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து வைராக்கியம் வரலன்னா சிரவணம் மனனத்தை நல்லா பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு சன்னியாசம் எடுத்துக்கலாம். அப்ப சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முதல் ரீசனே என்ன இருக்கணும்? அப்ப வைராக்கியம் இருக்கணும். சன்னியாசம்ன்றதே வைராக்கியம் தான். அப்போ வைராக்கியம் எப்படி வரும் சுவாமி அப்படின்னு கேட்டா சாஸ்திர சிரவணம் பண்ணாதான் தெரியும் இது எல்லாம் பொய் அப்படின்னு.
அப்ப அந்த பொய்ன்னு தெரிஞ்சு இந்த கர்மத்தினால எனக்கு ஒன்னும் ஆக வேண்டியது இல்லைன்னு கர்மத்தை வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், ஆத்மாவையே சரணாகதி பண்ணி ஆத்மாவையே அடையறதுக்கான முயற்சி பண்ணணும். அந்த ஆத்மாவை அடைஞ்சோம் அப்படின்னா, அனுபூதி பண்றோம் அப்படின்னா, 6வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானிச்ச ஆத்மனி ஈக்ஷத்தை யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சன. அந்த நிலை வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலயும் ஈஸ்வரனையே வாசுதேவனையே பார்க்கிறோம் அப்படின்னா, என்னையும் வாசுதேவனா பார்க்கிறோம், எல்லாத்தையும் வாசுதேவனா பார்க்கிறோம்னா அது பேர் தான் ஞான நிஷ்டைன்னு பேர். அதை அடைஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சமானது சம்பவிக்கும். இதுக்கு அந்நியமா வேற எந்த உபகாரமும் வேற எந்த சாதனத்தை பண்ணாலும் அது உங்களுக்கு உபகாரத்தை பண்ணவே பண்ணாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கும். ஆச்சாரியர் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சர்வகர்ம சந்நியாசம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு கர்மகாண்டிகளுக்கு, நிறைய சைவர்களுக்கு, நான் சவுத் இந்தியாவில் திருநெல்வேலி பக்கம்லாம் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். நிறைய சைவிஸ்ட் இருக்காங்க திருநெல்வேலி பக்கம்லாம் நிறைய பேர் சைவ. அவங்களுக்குலாம் சன்னியாசிகளை பார்த்தாவே உள்ளுக்குள்ள கோபம் வரும், அப்படியே பார்த்தாவே கோபம் வரும். ஆனா நல்லா பேசுவாங்க, வெளியில பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பா பேசுவாங்க. அப்படியே மெதுவா ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் போதும். சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம்ன்றது அவங்களுக்கு சரியா புரியல. நிறைய பேருக்கு, நிறைய பேர் வைதிகத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி, சைவர்களும் அதே மாதிரி, வைஷ்ணவர்களும் அதே மாதிரி இந்த நம்ம வேத மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்க. அப்ப என்ன காரணம்னா, ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சர்வ கர்ம சந்நியாசம்னு எடுத்துட்டா எல்லா கர்மங்களையும் விடுதல் அப்படின்னு வருது. இதுல 2 கேட்டகரியா பிரிச்சுங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை பிரிக்கும் போது ஸ்ரௌத்த கர்மம் ஸ்மார்த்த கர்மம்னு 2ஆ பிரிக்கும். ஸ்மார்த்த கர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெளியில வந்து சொசைட்டில என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்குல்ல, வர்ணாசிரமங்களை பேஸ் பண்ணி இருக்கிற கர்மங்கள், மற்றவங்களோட ரிலேட்டடா டியூட்டிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப க்ஷத்திரியனுக்கு என்ன டியூட்டி, யுத்தம் பண்றது. வைஷ்யனுக்கு என்ன டியூட்டி, பிசினஸ் பண்றது. பிராமணனுக்கு என்ன டியூட்டி, சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி ஹோமங்கள் பூஜைகளை பண்ணி வைக்கிறது. சூத்ரனோட வேலை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஸ்மார்த்த கர்மங்கள் அப்படின்னு பேர். ஸ்ரௌத்த கர்மங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல யாகங்கள் ஹோமங்கள் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்கு பேரு ஸ்ரௌத்த கர்மங்கள்னு பேரு. அப்ப கேள்வி வருது, எல்லாத்தையும் விடணுமா சாமி? ஆமா, எல்லாத்தையும் விடணும். ஞான நிஷ்டைக்கு. நல்லா புரிஞ்சுங்க, ஞானத்துக்கு இல்லை. நிறைய பேர் அவங்கவுங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டே இப்ப பாருங்க 8 மணிக்கு மேல அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. 9 மணிக்கெல்லாம் அழகா வேலைக்கு போய் ஆஃபீஸ்ல போயிட்டு காலையில பகவத்கீதை கேட்கறதுல ட்ரபிள் இருக்கா? ஒன்றும் ட்ரபிள் இல்லை. கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா ஈவினிங் வந்து ஆஃபீஸ்ல வந்து என்ன பண்ணலாம், திரும்ப வந்து 2வது கிளாஸ் கேட்கறவங்களா இருக்காங்க, 3வது கிளாஸ் கேட்கறவங்களா இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங்கும் வந்து பாடம் கேட்கறதுக்கான சாமர்த்தியம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே இருக்கு. குழந்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பசங்க வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும், ஒய்ஃப் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தை கேட்கறவங்க இப்போ நம்மள்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி எனக்கு தெரியும். நம்ம குரூப்ல அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, 3 கிளாஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு ஆள் இருக்காரு ஸ்பெஷல், இந்த திருநெல்வேலியிலேருந்து நடராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்னோட வீடியோஸ்ல ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி 2 மணிக்கு 12 மணிக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டுட்டு இருப்பார். இல்லைன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஒரு ரிவ்யூ இருக்கும், 2 ரிவ்யூஸ் இருக்கும். என்ன தெரியுங்களா உங்களுக்கு? காலையில வந்து அவருக்கு வந்து குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, ரொம்ப சாதாரண ஒரு ஆர்எம்கேவின்னு ஒரு துணி கடையில வேலை பார்க்குறாரு, டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லா என்கிட்ட வந்து நேற்று பேசுறாரு. எப்போ தெரியுங்களா? 8:30 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டீ பிரேக் இருக்கும். அந்த சமயத்தை சாமி அப்படின்னு பேசுவார். அது எவ்வளோ நேரம் பேசுவார்னா, ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசி 3 நிமிஷம் 2 நிமிஷத்தை பேசி வச்சிருவார். அவர் வீட்டுக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் சேர்றாரு. 10 மணி ஆயிடும், 10:30 ஆயிடும். சாப்பிட்டு முடிச்சு 11 மணிக்கு பாடம் கேட்க ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளாம் இவ்வளோ. அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தாலும் கூட தீவிரமான ஒரு இச்சை இருந்துச்சு அப்படின்னா, நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போய் எல்லாம் முடிச்சு காதில் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காதில் இதை போட்டுட்டு உட்காந்து பாடம் கேட்டு காலையில் எர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை கேட்டு திரும்ப வேலைக்கு போய் குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி, ஒய்ஃபுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி, அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ, சொசைட்டிக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பா கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்துகிட்டு ஞானத்தை சம்பாதிக்க முடியும்.
அவரோட சின்சியாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நல்ல தெளிவு இருக்கு. எந்த கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு கொஸ்டின் யார் என்ன கேட்கறாங்களோ அதை வச்சே ஒருத்தர் சரியா புரிஞ்சிருக்காங்களா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்ப அவ்வளவு கிளாரிட்டி இருக்கு. எப்படி சாமி அப்படின்னா ஜென்மாந்தர அபியாசம், முந்தின ஜென்மங்கள் ஏதோ அபியாசம் பண்ணியிருப்பார். ஆனா வந்து லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல மாட்டினாலும் மிடில் ஏஜ், வெளியில வர முடியாது, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்க முடியாது. அப்ப ஞானத்தை சம்பாதிக்க முடியுமான ஞானத்தை சம்பாதிக்க முடியும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே. ஆனா என்ன பண்ண முடியாது, ஞான நிஷ்டைய சம்பாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்ன இருக்கும், சித்த விக்ஷேபம் இருந்துகிட்டே இருக்கும். ஈசாவாசியத்துல சொல்ற ஆனந்தகிரி டீக்கால வந்து பாத்தீங்கன்னா ஈசாவாசியத்துல சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா தேன தெக்தேன புஞ்சிதா அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு இருக்கு. தியாகம் இருந்தா மட்டும்தான். அதுவும் தியாகம்ன்றது என்ன அர்த்தம், கேட்டது எல்லாத்தையும் இது நேத்தி 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 பண்றதுதான் தியாகம், வேற எதுவும் எடுத்துக்காதீங்க. இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் நேத்தி பண்றதுக்கு என்ன வேணும், மோகம் இருந்துச்சுன்னா விட முடியாதுங்க. மோகம் இருந்துச்சுன்னா விட முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு தான்ல நிக்கணும். ஏன் அப்படின்னா தான்ல நிக்கிறதுக்கு மற்றது எல்லாமே எது சின்னதா இருந்தாலும் கூட அது என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதால் தான் கௌபீன வந்தக கடுபாக்கிய வந்தக அப்படின்னு சொல்லப்படும். ஏன் அப்படின்னா வெறும் கௌபீனத்தை கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கலாம், எந்த வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்காது, ஜீரோ மெயின்டெனன்ஸ் இருக்கும். சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கரதல பிக்ஷாவே வச்சிருக்கு. நிறைய இடத்துல நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில வாங்கி சாப்பிட்டு வாஷ் கூட பண்ணாம அப்படியே உடம்புல அப்படி தடவிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். வெறும் கௌப்பீனம் கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ், ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஏன்னா எதை பத்தியும் சிந்தனை இல்லை, வெறும் அகமகமகம்ன்றதுலயே அப்படியே நிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது சின்ன, நான் எல்லாத்தையும் விட்டுட்ட சாமி, நிறைய பேர் இருக்காங்க நிறைய வஸ்துக்களை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களாலே அடைய முடியாது. நிறைய பேர் தனியா இருக்காங்க, நிறைய பேர் வந்து தனித்தனி அம்மாக்களே எனக்கு தெரியும் தனித்தனியா இருக்காங்க வீட்டுல. எல்லாத்துக்கும் ஹேபிட் என்ன தெரியுங்களா, வீட்டை வந்து பாத்தீங்கன்னா பல பலன்னு வச்சுக்கிறது. எதுக்காக, உங்களுக்கு பாக்கியம் கொடுத்துருக்க, தனியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெதுவா ஒவ்வொரு உறவுகள் நீங்கி போச்சு, உங்களுக்கு பகவான் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஏகாந்தமா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏகாந்தத்தை வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்றது இல்லையா காரியம் பண்றது. நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணீங்க, 11 மணிக்கு பாருங்க கேட்கிறேன் சாமி, ஏன் 11 மணி, என் பகல்ல என்ன பண்றீங்க, வீட்டெல்லாம் மெயின்டெனன் பண்ணல சாமி, நிறைய வேலையெல்லாம் இருக்கு. இருக்கிறது ஒரு அம்மாவா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 அம்மாக்கள் அது மாதிரி இருக்காங்க. பாக்கியம், நல்ல பாக்கியம் கொடுத்துருக்கு. நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துல போக முடியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு தான் சர்வ கர்ம சந்நியாசம் தேவைப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மான்னு சொல்லக்கூடிய நம்ம வெளியில இருக்க டியூட்டிஸ் பண்ணா முடியுமானா, இது ஸ்மார்த்த கர்மான்னு சொல்ற டியூட்டிஸ்ல பண்ண முடியாது. வர்ண தர்மங்கள் பண்ண முடியாது, ஆசிரம தர்மங்களையும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வைதிக தர்மம் என்ன இருக்கோ ஸ்ரௌத்த கர்மங்கள், யாகெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டா, அதுக்காக தான் நான் நிறைய பேர்ட்ட சொல்றது, வானப்பிரஸ்தத்துக்கு போயிட்டீங்கன்னா மெதுவா வைதிக கர்மங்களையும் கம்மி பண்ணிக்கிட்டே போங்க. அப்புறம் மெதுவா உபாசனைக்குள்ளார வந்துருங்க. உபாசனையும் ஒரு டைமுக்கு மேல மெதுவா தீவிரப்படுத்திக்கிட்டே போய் ஏக தத்துவத்துக்கு வந்துருங்க. நிறைய பூஜைகள்லாம் வச்சுக்காதீங்க. நிறைய எலாபரேட்டா பூஜைகள் காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா சித்தம் விக்ஷேபம் ஆகிட்டே இருக்கும். அந்த நானுக்கு போகவே முடியாது. அப்ப நம்மளோட பாதை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா விட்டுக்கிட்டே போக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, இதான் மெயின். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விக்ஷேபமும் இல்லாம மெதுவா அந்த தத்துவத்தை நோக்கி மெதுவா உள்ள போயிட்டே இருக்கு. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ல உட்கார்ந்து நான் பாட்டுக்கு உட்கார்ந்தே இருக்க முடியும், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம இருக்கணும். ஆத்ம சிந்தனைக்காக மட்டும் ஃபுல் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா சிரவண மனனத்தை நல்லா பூர்த்தி பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே நிதித்தியாசனத்துக்காக தான்ல உட்கார. அதுக்காக தான் சர்வ சங்கல்ப பரித்தியாகி யோகாரூட தத்துவச்சது 6:3 வந்து சொல்லும் போதே சொல்லுது, எல்லா சங்கல்பத்தையும் விட்டுட்டு. கீதாலய 12th சாப்டர்ல சொல்லும் போது சொல்றார், அனிகேத ஸ்திரமதிகி பக்திமான் சமே பிரியன்றார். அனிக்கேத்தக வீடு இல்லாதவன், ஏகப்பட்ட மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களாவே இருந்திருக்காங்க, எந்த கவலையும் இல்லாம இருந்திருக்காங்க, பகவான் போதும் அப்படின்னு. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப ஞான நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ பரித்தியாகம் ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் இவ்வளவு நாள் பாடம் எடுத்துட்டு இருக்கேன்ல, நான் நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க, நீங்கெல்லாம் பெரிய உத்தமமா, நீங்கெல்லாம் நிதித்தியாசனம் பண்றீங்க, நான் இன்னும் நிதித்தியாசனத்துக்குலாம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு.
ஏன்ட்ட பாடம் படிக்கிறவங்களாம் நிதித்தியாசனத்துக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நிதித்தியாசனம்ன்றதுக்கு கான்செப்டுக்கு அர்த்தம் தெரியல. மனனம் முடியாம மனநத்துல பாத்தீங்கன்னா தீவிரமா மனனம் பண்ணி இந்த உலகம் ஃபுல்லா பொய் தான் அப்படின்னு சாலிடா மனசுக்கு வந்துடணும். எதையும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா ஒரு எம்எம் கூட பிடிச்சுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு தாட் இருக்கக்கூடாது. சர்வத்திலையும் பாத்தீங்கன்னா இது பொய், பகவான் மட்டும்தான் சத்தியம், அவர் என்னுடைய ஆத்மாவா இருக்கார், நானா இருக்கார் அப்படின்னு நல்லா வந்ததுக்கு பிறகு இயல்பா என்ன ஆயிடும், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நல்ல முறையில எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நிதித்தியாசனம் சம்பவிக்கும். அப்படி இல்லாம ஒருத்தர் சர்வகர்ம சந்நியாசம் பண்ணாம நிறைய பேர் மெடிடேஷன் ஆத்ம தியானம் பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ல நிக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. இதான் விஷயம். ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு சப்ஜெக்ட்ல நிக்க முடியாது. மனசு எப்பவுமே ஆப்ஜெக்ட்லயே போய் நிற்கும். ஆப்ஜெக்டை சிந்தனை பண்றது தான் இந்த மனசோட நேச்சர். அப்ப இந்த மனசுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணணும், முதல்ல நேத்தி எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகுதான் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு. அப்ப ஸ்ரௌத்த கர்மமா இருக்கட்டும், ஸ்மார்த்த கர்மமா இருக்கட்டும், கர்மம் தான். கர்மம் என்ன பண்ணும், சித்த விக்ஷேபத்தை ஏற்படுத்தும். அது எந்த கர்மமா இருந்தாலும், பெரிய கர்மமா இருக்கட்டும், சின்ன கர்மமா இருக்கட்டும், எந்த கர்மமா இருந்தாலும் அது சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். அதனால பாத்தீங்க அப்படின்னா என்ன முக்கியமானது அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், தஸ்மாத் கீதாசு ஒரு நியமத்துக்கு வரார் ஆச்சாரியர், நிறைய விஷயத்தை பேசிட்டு சொல்றார். தஸ்மாத் கீதா சாஸ்திரே, கீத சாஸ்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈஷன் மாத்திரேன அபி, கொஞ்சம் கூட ஈஷன் மாத்திரேன கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்தேன ஸ்மார்த்தேனவா கர்மனா, ஸ்ரௌத்த கர்மத்தோடையும், ஸ்ரௌத்தன என்னத்தோம், நிறைய பேர் வெளியில இருக்க வேலையெல்லாம் விட்டுடலாம் சாமி, ஆனா பாத்தீங்கன்னா ஹோமங்கள் பூஜைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எது சாமி எப்படி சாமி விடுறது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு ஞானத்துக்கு அது இல்லை, புண்ணியம் கிடைக்கும், நிறைய புண்ணியத்தை சம்பாதிப்பீங்களுடைய ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. அப்ப இந்த கீதா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. ஆச்சாரியார் சொல்றார், தஸ்மாத் கீதா சாஸ்திரே, இந்த கீதா சாஸ்திரத்துல ஈஷன் மாத்திரேன அபி, கொஞ்சோண்டு கூட, எது அப்படின்னா ஸ்ரௌத்தேன ஸ்மார்த்தேனவா கர்மனா, ஸ்ரௌத்த கர்மத்தினாலையும் வைதிக கர்மத்தினாலையும், ஸ்மார்த்தம் சொல்லக்கூடிய வெளியில பண்ணக்கூடிய கர்மத்தினாலையும், அவங்க டியூட்டிஸை பண்றதாலையும், இந்த ரெண்டுத்தினாலையும் பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை சமுச்சயம், அதோட ஆத்ம ஞானத்தை சேர்த்து பண்றது அப்படின்றது என்ன ஆகாது, ந கேனச்சித்து தரிசயித்தும் சத்திய. இந்த மொத்த கீதாலையும் யாருனாலையும் இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு யாராலையும் காட்டவே முடியாது. ஏன்னா நல்ல விவேகம் பண்ணி பாத்தீங்கன்னா வேதத்தோட அர்த்தம் இப்படிதான் இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆட்களை பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாரு பாத்தீங்க அப்படின்னா கர்மணி பிரயோஜனேச்ச நிவர்த்தி அபி, கர்மணி கர்ம பிரயோஜனேச்ச நிவர்த்தி அபி. சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனகர் மகாராஜா முதலியவங்க மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த பிரயோஜனமும் இல்லாம ஏதாவது கர்மத்தை பார்த்தீங்கன்னா அந்த கர்மம் பாத்தீங்கன்னா லோக சங்கிரகார்த்தம், லோக சங்கிரகத்துக்காக, குடும்ப சங்கிரகம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீட்டுல இருந்துகிட்டு நான் லோக சங்கிரகார்த்தம்னு ஒரு கிள்ளி கூட வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. லோக சங்கிரகம்னா தன்னோட மொத்த ஜீவனமே இந்த எல்லா லோகத்துக்கும், ஏன்னா என்னது வாசுதேவ சர்வமிதம், மொத்த பிரபஞ்சமும் வாசுதேவ ஸ்வரூபம் அப்படின்னு சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமா கர்மத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கானா, எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படி எத்தனை பூர்வம் அதை எப்படி பண்ணுவாங்க, முயற்சியோட பண்ணுவாங்க. சங்கரர் மாதிரி பெரியவங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காரியம் பண்ணியிருக்காங்க. என்னோட குருநாதர்ல இருந்து நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா பேரு புகழுக்காகவோ பணத்துக்காகவோ எதுக்காகவும் பண்ண மாட்டாங்க, லோகம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா அதுல பிரயோஜனமே இல்லாம அந்த லோக சங்கிரகம் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவர்த்தக, அப்படி பிரவருத்தி ஆனாலும் கூட அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவருத்தி ரூபம் திருஷே தத்து கர்ம ஏன புத்தே சமுச்சய சியாத். அவங்களால பாத்தீங்கன்னா கர்மத்துல பிரவருத்தி ஆனாலும் அது கர்மம் இல்ல, கர்ம ஆபாசம்னு பேரு. அப்ப நல்ல ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஞானிகள் பண்றது லோக சங்கிரகம், நம்ம அஜ்ஞானியா இருந்துகிட்டு பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்றது கர்மயோகம். நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் பண்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்க லோக சங்கிரகம் பண்றேன்றாங்க. லோக சங்கிரகம் யாரு பண்ண முடியும்,
ஞானி புருஷர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். வெறும் கர்மிகள் நம்மளா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்த சுத்திக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அப்ப ஞானிகளிடத்துல பார்க்கக்கூடிய கர்மம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ந தத்து கர்ம, அது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லை. தெரியுதே சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியறது, அதுக்கு பேரு ஆபாசம் அப்படின்னு பேரு. கர்ம ஆபாசம். கர்ம யோகமும் கர்ம ஆபாசம் தான். ஞானிகள் பண்ணக்கூடிய லோக சங்கிரகமும் கர்ம ஆபாசம் தான், தோற்றம் மாத்திரமா இருக்கும். இதுலயும் பிரயோஜனம் இல்லை, அதுலயும் பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்மயோகத்துல கர்த்திருவம் இருக்கும். நான் கர்த்தா, எனக்கு அந்த கர்ண சுத்தி வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், எனக்கு பலன் வேணாம், ஆனா எனக்கு அந்த கர்ண சுத்தி வேணும், நான் கர்த்தாவா இருந்து கர்மயோகத்தை பண்றேன் அப்படின்னு நம்ம கர்மயோகத்தை பண்ணுவோம். ஆனா ஞானிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், தான் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு, அவன் ந கரோமி ந கிஞ்சித் கரோமி, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அகர்த்தாவா இருக்கேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், வெறும் அகர்த்தாவா இருந்துகிட்டு அந்த கர்த்திருவம் இல்லாம இந்த லோகத்துக்காக கர்மம் பண்ணுவான். அப்ப ரெண்டுத்துக்கும் இவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஒண்ணு சாதனா காலத்துல பண்றது, ஒண்ணு சித்தர்கள் பண்ண வேண்டியது, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ கர்மயோகம் வேற, லோக சங்கிரகம் வேற. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசை உள்ளவன் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 2 மந்திரங்களை பிருகதாரண்யத்துல இருந்து கோட் பண்ற. ஆசை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, பிராகுதார பரிகிரகாத் புருஷ ஆத்மா பிராகிருதம். இந்த உலகத்துல வந்து ஆத்ம ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்படுறோம்ல, மனைவியை ஆசைப்படுறோம், புத்திரனை ஆசைப்படுறோம், தனத்தை ஆசைப்படுறோம், அதுக்கப்புறம் நிறைய கர்மங்களை ஆசைப்படுறோம், கர்மங்களை புண்ணிய பாப்பத்தை எல்லாத்தையும் பண்றோம். கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோகா. கர்மத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா பண்ணி பித்ருலோகம் போறோம், உபாசனை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தேவலோகத்தை பிராப்தி பண்ணலாம், பிரம்மலோகம் வரைக்கும். அப்ப இந்த சம்சாரம் போயிட்டே இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு குருநாதர் மூலமா நல்ல சிரவணமும் நல்ல மனனமும் கிடைச்சதோ அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, அதே பிருகதாரண்யத்துல சொல்றது, ஏத்தமேவ பிரவ்ராஜினோ லோகமிச்சந்தோ பிராமணா பிரபரஜந்தி. ஒரு மந்திரம் இருக்கு பிருகதாரண்யத்துல 4:4:22. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏத்தமேவ பிரவ்ராஜினோ லோகமிச்சந்தோ, இந்த ஆத்மாவையே ஆசைப்படுகின்றவர்கள். ஆத்மாவையே ஆசைப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் எதுக்கு, வெளியில இருக்கிறத அடையிறதுக்கு தான். வெளியில இருக்கிற சாதனங்கள், எல்லா சாதனங்களும் வெளியில இருக்கிற வஸ்துக்களை அடையிறதுக்கு தான் ஒழிய பரலோகங்களையும் இந்த லோக வஸ்துக்களையும் அடையிறதுக்கு. ஒருத்தன் தன்னையே அடையணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு சர்வ கர்ம சன்னியாசம் பண்ணிட்டு பிச்சை எடுத்து தெரிகிறார்கள், சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கிளியரா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கிளியரா ஆச்சாரியார் சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாமி இப்ப நாங்க என்ன பண்றோம் சாமி அப்படின்னா ரொம்ப அருமையா சொல்றார். இப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். ஒருத்தன் ஒரு கர்மத்தை ஆரம்பிக்கிறான், அக்னிஹோத்திர கர்மத்தை. அக்னிஹோத்திர கர்மத்தை ஆரம்பிக்கும் போது சொர்க்காதி காமார்த்தினக அக்னிஹோத்ராதி காமசாதன அனுஷ்டானாய அக்னிஹோத்ரேஹே காமியே ஏவ அக்னிஹோத்ராதவ் பிரவர்த்தசிய. ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் சொர்க்க காமக ஒரு விதி வாக்கியம் இருக்கு. அக்னிஹோத்திரத்தை பண்ணட்டும், சொர்க்கத்துல ஆசை உள்ளவன் அப்படின்னு. ஒரு கர்மகாண்டியா இருக்க குரு என்ன பண்ணிருக்கார், சொல்லி கொடுத்திருக்காரு. நிறைய கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேதம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கணப்பாட்டிகள் நிறைய பேர் குருநாதர்களா இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா, ஆமா பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும்னு இவங்கள உத்வேகத்தோட ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. வருஷங்களாச்சு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குரு பக்கத்துல இன்னொரு குரு வர்றார், என்ன மாதிரி ஒரு வேதாந்த குரு. வந்தோடனே அவர் சொல்றார், என்னப்பா பண்ணிட்டு இருக்க, காமிய சங்கல்பமா பண்ணிட்டு இருக்கியே, இவ்வளவு ஊர்பட்ட சங்கல்பத்தை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா திரும்ப திரும்ப பிறக்கணுமே, அதானே சம்சாரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இனி சங்கல்பம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சாமி நான் நித்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாமி, பரவாயில்ல, அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணு, அந்த கர்மத்தை வந்து விட வேணாம், அந்த கர்மத்தை அப்படியே கண்டினியூ பண்ணு. என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமஸ்து. வேற இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் ஏமாத்திட்டாங்க, எல்லா சங்கல்பத்தையும் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு சேர்த்துக்கிறது. அது இல்ல, ஒரே ஒரு சங்கல்பம் தான் இருக்கணும். என்ன சங்கல்பம்? ஈஸ்வரார்ப்பணம். நான் பண்ற எல்லா கர்மமும் ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்கு, வேற ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு வேணாம், ஒரு சின்ன துளி கூட இதுல இருந்து எனக்கு பிரயோஜனம் மேலான், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா நான் பண்றேன் அப்படின்ற புத்தியோட அந்த கர்மத்தை கண்டினியூ பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா
எப்படி இருக்கும்? அக்னிஹோத்திராத அனுஷ்டியமான காப்பி ந தத்து காமியம் அக்னிஹோத்திராதி பவதி. அப்ப அதே கர்மம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு? ஒண்ணு காமியம் இருந்துச்சு, அது பாதியிலேயே காமியம் விட்டு போச்சு. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல கர்மங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இமீடியட்டா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இது பண்ணணும். என் பிள்ளைக்காக வேண்ட மாட்டேன். ஏன்? அவனுக்கு என்ன கர்மம் இருக்கோ அது பகவான் கொடுப்பார். பகவான் மேல நம்பிக்கை இருக்குல்ல, பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். அவங்க தனித்தனியா அவங்கவுங்க கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த லோகத்துக்கு வராங்க. அதனால பாத்தீங்கன்னா அம்பானியே சொத்து பிரிச்சு கொடுத்தாலும் கூட அனில் அம்பானி வேற மாதிரிதான் இருப்பார், முகேஷ் அம்பானி வேற மாதிரி தான் இருப்பார். ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தானே விபாகம் பண்ணி கொடுத்துருப்பாங்க சொத்து. ஆனா ரெண்டு பேரும் அப்படியா இருக்காங்க? இவரோட சுக துக்கம் வேற, அவரோட சுக துக்கம் வேற. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற 5 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 5 குழந்தைங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பிராரப்தம். அனுபவிக்க வேண்டியதை நீங்களும் நானும் மோகத்தினால நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப கேட்டு நம்ம ஜென்மத்தை பெருக்கிக்கிட்டே போறோம். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தனித்தனியா வந்தோம், எல்லாரும் தனித்தனியா தான் போக போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தப்பி போச்சு அப்படின்னா, இங்க இருக்கும் போதே, நீங்க பெட்ல படுத்துட்டு இருக்கும் போதே உங்களோட சொந்த பந்தங்களோட எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். உங்களோட சொத்து சுகம் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிடும். என்ன அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, எங்கெங்க லேண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க, அது பத்திரம்லாம் எங்க வச்சிருக்கு, எல்லாம் மறந்து போயிடும். யார் யாரு அப்படின்னு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கான்சியஸ்னஸ் இருக்க வரைக்கும் தான் இது எல்லாம். அப்ப அடுத்து வேற ஒரு மோகத்தினால வேற ஒரு சொந்தம், வேற ஒரு பந்தம், திரும்ப 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 இதே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யாருக்காகவும் பாத்தீங்கன்னா சங்கல்பமே பண்ணாது. சங்கல்பம் பண்ணாம பாத்தீங்கன்னா ஈஸ்வரா இருக்கணும், ஈஸ்வரனை மட்டும்தான் பிராப்தி பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா அந்த கர்மா எப்படிப்பட்டதா இருக்கு? பூஜை ஆயிடும். அது ந தத் கர்ம, அது பாத்தீங்கன்னா கர்மமாவதில்லை. அதனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, முன்னாடி இருந்தவங்க அப்படிதான் பண்ணாங்களாம். குர்வன் அப்பி ந கரோத்தி ந லிப்பியதே. 5வது அத்தியாயத்துலாம் சொல்லியிருக்கு, 13வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஆத்ம சுத்திக்காக பூர்வத்தரம் கிருதம். முன்னாடி இருந்தவங்க ஆசை இல்லாம கர்மத்தை பண்ணாங்க ரிஷிமார்கள். அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். அதே மாதிரி கர்மனைவை சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய. ஜனக்கர் முதலியவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கர்மம் பண்ணாங்க, லோக சங்கரகம். ஞானிகளா இருந்தாங்கன்னா லோக சங்கரகம். அஜ்ஞானிகளா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்மயோகமா பண்ணி சித்த சுத்தி அடையிறதுக்காக, ஞானத்துக்கு பாத்தீங்கன்னா தகுதி அடையிறதுக்காக கர்மத்தை பண்ணணும். இப்படி பண்றதுதான் பாத்தீங்கன்னா இங்க சாஸ்திரத்துல நல்லா நிச்சயம் பண்ணியிருக்கு. ஆகையினால் பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாஷ்யத்தோட எண்டில் ஆச்சாரியார் வர, தஸ்மாத் கீதாசு கேவலாத்யவ தத்துவ ஞானாத் மோட்ச பிராப்தி. ரொம்ப கிளியரா ஒரு கன்க்ளூஷன். வெறும் ஞானத்தினால, கேவலாத் ஆத்ம ஞானம், வெறும் ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் பாத்தீங்கன்னா மோட்சத்தை பிராப்தி பண்ண முடியும். கர்மத்தோட அது கூட எந்த கர்மத்தையும் சேர்க்கக்கூடாது. முதல்ல ஞானத்தை அடையிறதுக்கு வேணாலும் எங்க இருந்துகிட்டு வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஞான நிஷ்டை அடையணுமா அப்படின்னா ஸ்ரௌத்த கர்மம், ஸ்மார்த்த கர்மம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஆத்ம ஞானத்தையே சரணாகதி பண்ணி அந்த நிஷ்டை அடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்சமானது சம்பவிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ந கர்ம சமுச்சிதாத் இது நிச்சிதா அர்த்தா. ஆகையினால் கர்மத்தை சேர்த்து சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மோட்ச உபாயம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றது பிரவருத்தி மார்க்கம். கர்மத்தை விட்டுட்டு வெறும் ஆத்ம ஞானத்திலேயே போறது நிவர்த்தி மார்க்கம். இந்த பிரவருத்தி நிவர்த்தி இதுக்குதான் நான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்? வானப்பிரஸ்தம் சந்திஸ்தான், பிரம்மச்சரியம் அங்க வேலை இல்லை, அங்க படிக்கிறது மட்டும்தான். கிரகஸ்தாசிரமம் நல்ல தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு நல்லா பண்ணுங்க, சௌக்கியமா இருங்க. குஷலான பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம். நல்ல தைத்திரியத்துல பாத்தீங்கன்னா அருமையா ரைட்ஸ் கொடுத்துருக்கு. குஷலான பிரமதிதவ்யம், நல்ல சௌக்கியத்துல குறைய வச்சுக்காதீங்க. 1.5 டன் ஏசியை போட்டுங்க, 2 டன் ஏசியை போட்டுங்க. சென்ட்ரலைஸ்ட் ஏசி வேணா பண்ணிக்கங்க வீட்டுக்கு. நல்லா கார் எவ்வளவு நல்ல கார் வாங்க முடியுமோ வச்சுங்க. நல்லா நெய், உங்களுக்கு நல்ல டைஜஸ்ட் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலையும் நெய்யை ஊற்றியே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதாம் பிஸ்தான் நல்லா சாப்பிடுங்க. எவ்வளோ சௌக்கியமா இருக்க முடியுமோ, நல்லா என்ஜாய் பண்ண முடியுமா, தர்மமா எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணுங்க, தர்மமா போகம் பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தோட முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் வந்துட்டீங்கன்னா சன்னியாசத்துக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சோம். மெதுவா கர்மத்துல இருந்து ஒதுங்கிடணும். சொசைட்டில ஊர்ல ஏகப்பட்டது நடக்கும். நம்ம வயசுக்கு இது தகுதியா அப்படின்னு பார்க்கணும். இந்த உற்சவத்துக்கு நம்ம போகணுமா? நமக்கு உற்சவம் எங்க உள்ளதான் உற்சவம்.
உள்ள வந்து பாத்தீங்கன்னா ராம் 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 உள்ளதான் ராமர் இருக்கார் ஒழிய வெளியில எல்லாம் இல்லை. வெளில தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் பக்குவம் வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப வானப்பிரஸ்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் விட்டுட்டு வெளியில கர்மங்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார வந்தாங்க. உள்ள வந்துட்டு வந்து பாத்தீங்க இப்ப மாமா கூட நேற்று போயிட்டு வந்தாரு, என்ன பாக்குறாரு மாமா, அண்ணாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தாரு. என்ன இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போது மாமா பாக்க, ஐயோ சாமி என்னதான் சொல்றாரு உங்கள இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான். இந்த நம்ம என்ன பண்ணுவோம், அது என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பம் இருக்கு. ஐயோ விட்டுட்டா ஏதாவது ஆயிடுமோ நமக்கு பயம். வெளியில இருக்க புண்ணிய கர்மத்தெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஏதாவது ஆயிடுமோ இல்ல. இதுதான் பேட்டர்ன். இந்த மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான், வெளியில இருக்க கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து உள்ளுக்குள்ளார சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருந்து உபாசனை பண்ணிட்டு நல்ல விரதங்களை இருந்துக்கிட்டு மெதுவா ப்ரிப்பேர் ஆகிட்டு வைராக்கியத்தை அடையணும். இந்த வைராக்கியத்தை அடையிறதுக்கான சமயம் தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு பேசாம நிஷ்டைக்காக மட்டுமே உட்காரு, இந்த நிஷ்டை அடையும். அப்ப போக 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 கருமங்களை விட்டுக்கிட்டே போகணும். நிஷ்டைக்கு வரீங்க அப்படின்னா நிதித்தியாசனா 100% கருமத்தை விட்டுறது. அதாவது நான் சொல்றேன்ல, நானே இப்ப நிதித்தியாசனம் பண்ண முடியாது நினைச்சாலும். ஏன்? பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. பாடம் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சித்தம் எப்படி இருக்கு, நல்ல விக்ஷேபமாகுதா. ஆனா நிதித்தியாசனம்ன்றது என்னது? சொரூப அவஸ்தானம். சொரூபம்னா என்னது? வெறும் தான் 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 தான்லயே வெறும் சைத்தன்யத்துல மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அப்ப சைத்தன்யத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பாடம் நல்ல பாடம் தானே, ஆத்மாவ சிந்தனை தானே, இருந்தாலும் அடைய முடியாது. அப்ப வந்து எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல நம்ம நிக்க முடியும். அதனால கீதால வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தோடையும் சேர்ந்து ஞானத்தை அனுஷ்டானம் பண்றது தவிர்க்கப்பட்டிருக்கு. அது பூஜையா இருக்கட்டும், புனஸ்காரமா இருக்கட்டும், வைதிக கர்மாவா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா லௌகிக கர்மாவா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யாராவது அடையலான்னு நினைச்சோம் அப்படின்னா அது முடியாது. கர்மம் எதனால சம்பவிக்குது? மோகத்தினால, சோகத்தினால. அந்த சோக மோகம் தான் நம்ம என்ன பண்றோம், வேதாந்த சிரவணத்தினால போக்கிக்கணும். திரும்ப 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 எடுத்துக்கணும், நம்ம அப்ளை பண்ணணும். ஆமா இது உண்மைதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வேஸ்டா போயிடும். படிச்சுட்டு வந்து ஆமா இது யதார்த்தம் தான், யதார்த்தம் என்னன்னு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? உங்க அப்பா அம்மாக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க, இல்லவே இல்லை. உங்க குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? அவங்களும் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. உங்க அப்பா இறந்து போயிருந்தாங்கன்னா, அப்பா அம்மா இறந்து போயிருந்தாங்கன்னா எங்க போனாங்க? உங்க பாட்டன் பாட்டி எல்லாம் எங்க போனாங்க? தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப நீங்க எங்க போவீங்க? அதுவும் தெரியல. உங்க குழந்தைங்கலாம் வந்து எங்க போவாங்க? அதுவும் தெரியல. என்னங்க இது அநியாயமா இருக்கு. எங்க இருந்து வந்தோன்னு தெரியல, எங்க போறோம்னு தெரியல. முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன உறவுகள் இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இதுக்குள்ளார நடுவுல கொஞ்சோண்டு அல்ப மனுஷ காலம்னா 100 வருஷம்லாம் ரொம்ப நினைச்சுக்காதீங்க. ரொம்ப மகா அல்ப காலம். இந்த மகா அல்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு வாழ்நாள்ல மோகத்திலேயே பாதி காலம் போயிடுது. யதார்த்தத்தை உணர்றதுக்கு நமக்கு வந்து சமயமே கிடைக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை இது பண்ணிட்டு அதுக்காக சேர்ந்து இல்லாம இருக்க முடியுமா? சேர்ந்து இருங்க. கூட டிராவல் பண்றோம் எல்லாரும், அதான் கூட டிராவல் பண்றோம். அதை மோகம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு என்ன நீங்க பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு டியூட்டி என்ன கொடுத்துருக்கோ கரெக்டா அந்த ஒப்பந்தம் கரெக்டா அந்த ஒப்பந்தத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போ. ஒரு டைம்ல வந்து மோகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மாலேயே நிக்கிறதுக்காக அமகமகம் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. இதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வகர்ம சந்நியாசத்தினால மட்டும்தான் மோட்சம் சித்திக்கும். சர்வகர்ம சந்நியாசம் பண்ணாம ஞானம் சித்திக்கும். இதை எப்பவுமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சன்னியாசிகளுக்கு தான் மோட்சம்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இருக்கு? சங்கரர் மேல இருக்கு, சன்னியாசிகள் மேலேயே இருக்கு. பிரிச்சு புரிஞ்சுங்க. பரோட்ச ஞானம் யாருனாலையும் அடைய முடியும். ஆனா அபரோக்ஷ ஞான அனுபூதிக்கு போகணும்னா சர்வகர்ம சந்நியாசம் இருந்தா மட்டும்தான் முடியும். சன்னியாசி எல்லாம் அடைய முடியாது. சன்னியாசியின் வேஷம் போட்டவங்க எல்லாம் அடைய முடியாது. அவங்க சன்னியாசம் வாஸ்தவத்துல சன்னியாசியா இருந்தா அதை அப்ளை பண்ணாங்கன்னா அந்த நிஷ்டையை அடைய முடியும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். அப்ப ஆச்சாரியார் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கடைசியில அந்த பாஷ்யத்தோட கடைசியில ஒண்ணு சொல்றார். தத்திர ஏவம் தர்ம சம்மூட சேதசோ. அர்ஜுனனுக்கு என்னாச்சு? தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாரு, தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சம்மோகம் வந்துருச்சு, மூடத்தன்மை வந்துருச்சு. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. டியூட்டியை பண்றதா பண்ணாம இருக்கிறதா,
என்ன பண்றது, சுவாமி சன்னியாசத்தினால முடின்ற எடுத்துடலாமா? எடுத்துட முடியாது. அர்ஜுனனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து தெரியலான்னு ஆசை வந்துச்சு. ஆனா போய் நிப்பானா அங்க போய் அங்க அவனால் நிக்க முடியாது. காட்டுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்ம அதை அடையணும். அதனால அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்மூட சேத்தசக புத்தி வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போச்சு. மகதி சோக சாகரே நிமக்னஸ்ய அர்ஜுனஸ்ய, அவன் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சம்சார சோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான். சோக மோகம் மாட்டிக்கிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்திர ஆத்ம ஞானாத் உத்தரணம் அபஷ்யம். இவனுக்கு வந்து ஆத்ம ஞானத்தை கொடுத்தாதான் இதுல இருந்து அவன் வந்து மேல் நோக்கி வர முடியும். ஆத்ம ஞானத்தை கொடுக்கலாம், ஆனா நிஷ்டைக்கு என்ன பண்ணணும், சன்னியாசம். அப்ப இவனுக்கு முதல்ல ஆத்ம ஞானத்தை கொடுக்கணுமா அர்ஜுனனுக்கு, இல்ல வந்து சன்னியாசம் எடுத்து விட்டுறலாமா அப்படின்னா, குரு அந்த போர்லயே வந்து யுத்தத்திலேயே குருக்ஷேத்திர யுத்தத்திலேயே என்ன பண்றார், உபதேசம் பண்றார். அப்போ ஞானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகஸ்தனா ஒரு யோதாவா இருந்தாலும் கூட ஞானத்தை அடைய முடியுமா? கண்டிப்பா அடைய முடியும், கண்டிப்பா அடைய முடியும். ஆனா அடைஞ்சானா? அடையல. எல்லாம் சொல்லி முடிச்சு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, திரும்பவும் வந்து அதே தப்பு பண்ணா. பிள்ளையோட மோகம் அவனுக்கு உண்டாச்சு. அப்ப அதனால அபிமன்யுவோட மரணத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனால வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அனுகீதா வந்து சொல்ல வேண்டியதாயிடுச்சு. திரும்பவும் ஒரு அக்கேஷன்ல அப்பவும் புத்தி வந்துச்சானா, அப்பவும் புத்தி வரல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துக்கு தகுதி இருந்தாலும் கூட உபதேசமே பண்ணாலும் கூட அதிகாரித்துவம் இருந்தாதான் ஞானத்தை சம்பாதிக்க முடியும். ஆனா பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனை நிமித்தமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், வாசுதேவக ததக அர்ஜுனம் உத்திதார இஷுகு ஆத்ம ஞானாய அவதாரயன் ஆக. ஆத்ம ஞானத்தை சொல்லணும், இவனுக்கு வந்து கொஞ்சம் புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணி என்ன பண்றார், நிமித்தமா வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார். சோக மோகத்துல இருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வேணும். நான் யார், இந்த உலகம் என்ன, வாஸ்தவத்துல இது என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த புரிதல் வந்தாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகம் போகும். அப்படி மோகம் போகல அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரிதல் வரலன்னு அர்த்தம். இருக்கிறது ஒரே தத்துவம் தான் இருக்கு, வெளியில இருக்கிறதெல்லாம் வேஷம்னு புரிஞ்சிச்சுன்னா ஆத்மா மட்டும்தான் சத்தியம், ததன்யத் மித்தியது. அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் மித்தியா, பொய்யானது, தோற்ற மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அது வர்ற வரைக்கும் திரும்ப 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 சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு நித்தியாசனத்துல ஆத்மானுபூதி அடையும். இதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் சொல்லப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் இதை வந்து நம்ம 3வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்குன்னு 3 நாளெல்லாம் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த அவதாரிக்கா பாஷ்யத்தை நான் நேற்று உங்களுக்கு PDF ஒன்று அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து 2வது சாப்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். நிறைய நான் நாளைக்கும் திரும்ப உங்களுக்கு அனுப்புகிறேன் ஒவ்வொன்றுத்தையும். அதனால அதை கேதர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சித்தாந்தத்தை எல்லாத்தையும் சங்கர பாஷ்யத்தில் இருக்க சித்தாந்தங்களை தனியாக புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் கீதாச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் ஸ்லோகங்கள் படிச்சிருக்காரு அப்படின்னு எல்லா ஸ்லோகங்களையும் ஒரு கேட்டகரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு. நாளைக்கு மீதி கிளாஸை நம்ம பார்க்கலாம். 3வது சாப்டரோட அவதாரிக்கா பாஷ்யத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. சர்வோபனிஷதோ காவக தூக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத்
கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. நமஸ்காரம். மோகம் போகட்டும். எல்லாத்திட்டையும் இருக்கிற மோகம் போகட்டும். மோக நாசம் தான் இங்க முக்கியம். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்.